தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்க கும்பத்துல ராகு அப்படின்றது உங்களுக்கு மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல ராகு. இதனால என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும்? ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்க, கும்பத்துல ராகு இருக்காரு. அவர் சதய நட்சத்திரத்துல டிராவல் பண்றாரு. 23 நவம்பர் 2026லேருந்து 1/6/2026 வரைக்கும் சதய நட்சத்திரத்தை டிராவல் பண்றாரு. அதுக்கும் மேல குருனோட பார்வை அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகள் மூலியமா நம்மளுக்கு உதவி அப்படின்றது கிடைக்கும். முக்கியமா இளைய சகோதர சகோதரிகள் மூலியமா உதவி, அவங்களோட சேர்ந்து நம்மளும் வளர்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது வரும். ஆக உங்களோட இளைய சகோதர சகோதரிகள் கிட்ட கருத்து வேறுபாடு அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்புண்டு. மனமுட்டம், மனசஞ்சலம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்புண்டு. அதே மாதிரி பாருங்க, சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட தைரியம் ரொம்ப அதிகமாயிடும். ரொம்ப அதிகமாகி ரிஸ்க் எடுக்கிற ஒரு மைண்ட் செட் அப்படின்றது வரும். அதிக கவனமா இல்ல அப்படின்னா, நான் சொன்ன மாரி நெறைய விஷயத்துல ட்ராப் ஆவறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு உண்டு. சில நேரம் அததான் நான் சொன்னேன் பாருங்க, தைரியம் அதிகமாகி ரிஸ்க் எடுக்கிற மாரி வரும். எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. சாதாரண என் ஃப்ரெண்டுக்கும், இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் சண்ட. அ 2 பேரும் சண்ட போட்டுக்குனாங்க. என் ஃப்ரெண்டு இவ ரொம்ப எனக்கு திக் ஃப்ரெண்டு. அதனால நான் போய் அந்த பையன அடிச்சேன். அவன் வேற ஏரியா பையன். ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கும்பத்தில் ராகு. ஆமாம்மா, கும்பத்தில் ராகு கேது பயிற்சி ஆகும்போதே ராகு பகவான் கும்பத்துலேயும் கேது பகவான் சிம்மத்துலேயும் இருந்தார். இது தெரிஞ்ச விஷயம் தானே. இதில் என்ன புதுசாக பலன் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ பாருங்கள், கும்பத்தில் ராகு அவரோட சொந்த நட்சத்திரமான சதயத்தில் ட்ராவல் பண்ணுறாருங்க. என்னைக்கு 23 நவம்பர் 2025 ட்ராவல் பண்ண ஆரம்பித்து 2 ஆகஸ்ட் 2026 வரைக்கும் ட்ராவல் பண்றாரு. இந்த ட்ராவல் பண்றது அவரோட சொந்த நட்சத்திரத்துல பண்றதுனால ரொம்ப வீரியமா நல்லது குடுக்கணும் அப்படின்போது வாரி வழங்கிடுவாரு. கெடுக்கணும் அப்படின்போது வெச்சி செய்வார். அப்ப எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன விதமான நன்மைகள குடுக்க போறாரு, எந்தெந்த ராசி எந்தெந்த விஷயத்துல உஷாரா இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம இப்ப சொல்லப் போறோம். இது பாருங்க, முற்பகுதி, பிற்பகுதி அப்படின்ட்டு சொல்லப் போறோம். முற்பகுதி 1/6/2026 வரைக்கும் குருனோட பார்வை ராகு மேல இருக்கு. ராகு சொந்த நட்சத்திரத்திலே டிராவல் பண்ணாலும் குருனோட சுப பார்வையினால இருக்காரு. சுப பார்வை பெற்று இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்ப பெருசா கெடுதல் செய்யவே மாட்டாரு. கெடுதல் செய்யணும் அப்படின்ற ராசி கூட நல்லது செஞ்சுடுவார். இப்போ 1/6/2026க்கு மேல ஆகஸ்ட் 2 வரைக்கும் அவர் ரொம்ப வீரியமா இருக்காரு. ஆனா குருனோட சுப பார்வை அப்படின்றது இல்ல. அப்ப கெடுக்கணும் அப்படின்னும் போது ரொம்ப இன்டென்சிஃபைடா கெடுப்பாரு. ஸோ, அத பேஸ் பண்ணி தான் நீங்க எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றது சொல்லப் போறோம். சரிங்களா? ஆக வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ராகு குடுக்கக்கூடிய பலன்கள் தெளிவா புரியும். தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்க, கும்பத்துல ராகு அப்படின்றது உங்களுக்கு 3ஆம் பாவம். இளைய சகோதர தைரியஸ்தானத்துல ராகு. இதனால என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும்? ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்க, கும்பத்துல ராகு இருக்காரு. அவரு சதய நட்சத்திரத்துல டிராவல் பண்றாரு. 23 நவம்பர் 2026லேருந்து 1/6/2026 வரைக்கும் சதய நட்சத்திரத்தை டிராவல் பண்றார். அதுக்கும் மேல குருனோட பார்வை அப்படின்றது இருக்கு. இது தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு முற்பகுதியில என்ன மாதிரி இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னா, மிகுந்த துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் பயங்கரமா இருக்கும். அந்த துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் உங்கள சாதிக்க தூண்டும். கவலைப்படாதீங்க. பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாருங்க, மீடியா, எழுத்துத்துறை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வர்த்தகம், மார்க்கெட்டிங், வியாபாரம், ஆ போன்ற துறையில பார்த்தீங்கன்னா, பெருத்த வெற்றி அப்படின்றது வரும். இதில மட்டும் தான் வருமாமா? அப்படின்னு இல்லைங்க. இந்த மாரி விஷயங்கள்ல வேலை செய்றவங்களுக்கு ஒரு பெருத்த ப்ராஃபிட் அப்படின்னு வரும். சாதாரணமா தனுசு இப்ப தான் படிச்சு முடிச்சுட்டு வந்திருக்கேன். நான் என்ன ஃபீல்ட செலக்ட் பண்ணலாம்? அப்படின்னா மீடியா இந்த மாரி துறைகள நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. நெறைய பேருக்கு இந்த மீடியால போணுன்ற ஆசை வரும். போலாம். அதனால எந்த தப்பும் இல்ல. தாராளமா போலாம். நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி பாருங்க, வெளிநாட்டு தொடர்பான ஒரு வேலைகள், டிஜிட்டல் பிசினஸ் இது மூலியமா லாபம் சம்பாதிக்கிறதுக்கான பிராப்தம். இதெல்லாம் ராகுக்கு இன்பில்ட்டாவே பிடிக்கக்கூடிய தொழில்கள்ங்க. ஆன்செட் போறது, டிஜிட்டல் மீடியா, அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த எஃபி, இன்ஸ்டா அதான் அந்த ட்விட்டர் இந்த மாரி மீடியா, எழுத்து இந்த மாரி எழுத்துலயும் பார்த்தீங்கன்னா, யூனிக்கா இருக்கும். நான் வேற மாதிரி எழுதுவேன். மார்க்கெட்டிங் வேலை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
சகோதர சகோதரிகள் மூலிமா நம்மளுக்கு வந்து உதவி அப்படின்றது கிடைக்கும். முக்கியமா இளைய சகோதரிகள் மூலியமா, இளைய சகோதர சகோதரிகள் மூலியமா உதவி, அவங்களோட சேர்ந்து நம்மளும் வளர்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது வரும். ஆக நம்மளுக்கு தம்பி, தங்கச்சி சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அவங்கள நம்ம ஃபாரின் அனுப்பிச்சு படிக்க வைக்கிறதுக்கான பிராப்தம். அவங்களோட சப்போர்ட் மூலியமா நம்ம ஃபாரின் போய் படிக்கிறதுக்காக, ஃபாரின் போய் வேலை செய்யறதுக்காக, இங்க நம்ம ஒரு வர்த்தகம் செய்றோம், ஒரு தொழில் செய்றோம் அப்படின்னா, அந்த தொழில வந்து வெளிநாடு லெவல்ல கொண்டு போய் நம்ம செய்யறது. இப்படி இத்துணை நல்ல விஷயங்கள் அப்படின்றது நடக்குங்க. இது முற்பகுதி. சரி, அப்படியே பிற்பகுதிக்கு வரலாம். பிற்பகுதி அப்படின்றது வந்து பாருங்க, 1/6/2026லேருந்து ஆகஸ்ட் 2, 2026 வரைக்கும் ராகு வந்து பார்த்தீங்கன்னா, சேம் உங்களுக்கு வந்து கும்பத்தில தான் இருக்காரு. அதாவது 3ஆம் பாவத்தில தான் இருக்காரு. சதய நட்சத்திரத்தில டிராவல் பண்றாரு. ஆனா குருனோட பார்வை இல்ல. குருனோட பார்வை இல்லாதனால சம் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் வரும். என்னன்னா, எனக்கு சட்டுன்னு கோவம் வரும். டக்குன்னு டென்ஷன் ஆவேன். அவசர அவசரமா முடிவு பண்ணுவேன். சில வார்த்தை பேசிட்டு பெரிய பிரச்சனைக்கு ஆளாயிடுவேன். ஐய்யய்யோ! இத பேசாம இருந்திருந்தா ஆயிருந்திருக்குமோ! தெரியாம பேசிட்டனோ! பேசியிருந்திருக்கக்கூடாது. பேசுனதால மொத்தமா நான் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராப் ஆயிட்டேன். அப்படின்ற மாரி ஒரு அமைப்புங்க. பேச்சில கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. உங்களோட இளைய சகோதர சகோதரிகள் கிட்ட கருத்து வேறுபாடு அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்புண்டு. மனமுட்டம், மனசஞ்சலம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்புண்டு. அதே மாதிரி பாருங்க, சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட தைரியம் ரொம்ப அதிகமாயிடும். ரொம்ப அதிகமாகி ரிஸ்க் எடுக்கிற ஒரு மைண்ட் செட் அப்படின்றது வரும். ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம என்ன நினைப்போம், ஒரு ட்ரேடிங் பிஸ்னஸில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஷேர் இவ்வளோ போகுது, இதில் நான் இன்னைக்கு போட்டால் நாளைக்கு காலையில் நான் அம்பாடி ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்லாம் வரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராகு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். பர்டிகுலர் அந்த காலகட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/6/2026லேருந்து ஆகஸ்ட் 2, 2026 வரைக்கும் இந்த மாதிரி பல விஷயங்களில் நம்ம ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. ஆல்ரெடி நான் இந்த மாதிரி விஷயங்களில் ட்ராப் ஆகிட்டுருக்கேன் அப்படின்னா பயப்படாதீங்க. உங்கள் சுய ஜாதகம் தான் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறீங்கனாலும் சுய ஜாதகம் அதுக்கு தீர்வாக கொடுக்கும். உங்கள் சந்தோஷத்தை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னாலும் உங்கள் சுய ஜாதகம் அதுக்கு தீர்வு. அதுதான் ஒரு பெருத்த இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா வெளியே வர முடியும். சரி, அதுக்கு மேலே 2 ஆகஸ்ட் 2026லேருந்து 6/12/2026 வரைக்கும் ராகு வந்து பார்த்திங்கன்னா இதே 3ஆம் பாவத்தில் தான் இருப்பார். ஆனால் நட்சத்திரம் மாறிடுறார். அவிட்ட நட்சத்திரத்துக்கு போகிறார். அப்போ என்ன அங்கே ஆகும், ராகு நல்லது தான் கொடுப்பான். பட் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்றது நடக்கிறது தான். சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம குரு பார்வை இல்லாதனால இந்த விஷயங்களில் ஜாக்கிரதை அப்படின்றது இருக்க தான் செய்யணும். நான் சொன்ன அந்த நடு மத்தியம காலகட்டத்தில் அதிக கவனமாக இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிக கவனமாக இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயத்தில் ட்ராப் ஆகிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு உண்டு. சில நேரம் அதை தான் நான் சொன்ன பாருங்க, தைரியம் அதிகமாகி ரிஸ்க் எடுக்கிற மாதிரி வரும். எனக்கு ஒன்றும் இல்லைங்க, சாதாரண என் ஃப்ரெண்டுக்கும் இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் சண்டை. 2 பேரும் சண்டை போட்டுக்கினாங்க. என் ஃப்ரெண்டு இவன் ரொம்ப எனக்கு திக் ஃப்ரெண்டு. அதனால் நான் போய் அந்த பையனை அடித்தேன். அவன் வேறு ஏரியா பையன். வேறு ஏரியா பையனை அடிச்சதுனால என் ஃப்ரெண்டை விட்டுட்டான், என்ன டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனால் உன்னா வந்து பார்த்தீங்கன்னா 10 பேரை கூட்டிகிட்டு வரான், சண்டை போடுறான், பிரச்சனை பண்ணுறான், என்னை ட்ராப் பண்ணிடுவானோன்னு பயம் இருக்குது. என்னை வந்து கண்காணிச்சிட்டே இருக்கான். என்னை வந்து கஷ்டப்படுத்தணும்னு யோசிக்கிறான். என்னை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவங்களுக்கு போலீஸ்காரங்களாம் நிறைய பேர் தெரியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பயம், தேவையில்லாமல் பயம், ஒரு ரஜோ பயம், இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப சிம்பிள்ங்க. அன்னெசசரி விஷயத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக ஈடுபடுங்க. ஆல்ரெடி ட்ராப் ஆகிட்டீங்க அப்படின்னா நான் முன்ன சொன்ன மாதிரி தான். உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணி அந்த ட்ராப்லேருந்து வெளியே வர பாருங்கள். ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் காஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கான கோச்சார பலன், பொதுவான பலன். இப்போ நீங்கள் சொன்னதில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களில் மாட்டிகிட்ருக்கோம், ட்ராப் ஆகிருக்கோம், இல்லை பிரச்சனைகளில் இருக்கோம். நீங்கள் எங்கள் ராசிக்கு என்ன சொன்னீங்களோ, எதில் ஜாக்கிரதையாக இருன்னு சொன்னீங்களோ அதெல்லாம் ஜாக்கிரதையாக இல்லாமல் ஆல்ரெடி நாங்கள் அதில் ட்ராப் ஆகிட்டு இருக்கோம், அந்த பிரச்சனையிலேருந்து நாங்கள் வெளியே வரணும் அப்படின்னாலும், இல்லை சில முக்கியமான விஷயங்கள் முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கீங்க அப்படின்னாலும், நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.